என்னோடு கூட சேர்ந்து 1 சாமுவேல் புஸ்தகத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. முதல் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரதேட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இங்கே கீழுக்கிற அந்த ரெண்டு வரியை படிக்கிறேன். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, ரேராக இருந்துச்சாம், அபூர்வமாக இருந்துச்சு. அடுத்தது பிரதேட்சணமான ஒரு தரிசனம் இல்லை. 2 விஷயம் அந்நாட்களில் இல்லை. சாமுவேல் சின்ன வயதாக இருக்கும்போது இல்லை, தரிசனமும் இல்லை, அதே கர்த்தருடைய வசனமும் அபூர்வமாக இந்த ரேராக இருந்தது என்று இங்கிலீஷ் பைபிள் வாசி. இன் தோஸ் டேஸ் த வேர்ட் ஆஃப் த காட் வாஸ் ரேர், தேர் வேர் நாட் மெனி விஷன் என்று இருக்கிறது. தரிசனமும் இல்லை, வேத கர்த்தருடைய வசனமும் இல்லை என்று பார்க்கிறோம். இதே போல தான் எப்போ நடந்ததுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு நேபுகாத்நேச்சாரால் சிறையிடுப்புக்கு கொண்டு போகப்படுகிற நேரத்தில் அவங்க கைகளிலெல்லாம் விலங்கிட்டு கொண்டு போகிறார்கள். சின்ன பிள்ளைகளை கொண்டு போகிறார்கள், பெரியவங்களையெல்லாம் கொண்டு போகிறாங்க. கிண்ணறங்களை எல்லாம் ஒரு செடியின் மேலே வைத்து அவர்கள் பாடுகிறார்கள். அதே போல் இந்த நாட்களில் நடந்தது போலவே ஆண்டவருடைய வசனமும் இல்லை, தரிசனமும் இல்லை. வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 74வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 74:9. எங்களுக்கு, அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இருந்த அடையாளங்களும் காணோம், எங்களுக்கு தீர்க்கதரிசியும் இல்லை, இது எது வரைக்கும் என்று அறிவிக்கிறவனும் எங்களிடத்தில், இந்த பாடுகள் எது வரைக்கும், இந்த சிறையிருப்பு எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு வரைக்கும் அதை என்று சொல்லுகிறவனும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு இன்னும் ஒரு அடையாளம் இல்லை, எங்களுக்கு தீர்க்கதரிசியும் இல்லை, எங்களுக்கு எவ்வளோ காலம் இந்த கஷ்டம் என்பது சொல்லுகிறதுக்கும் அறிவிக்கிறதுக்கும் ஆட்கள் இல்லை. ஒரு இருண்ட காலமாகவே இவங்க சிறையிருப்புக்கு, அதுக்கு முன்பதாக தரிசனம் இருந்தது, அதற்கு முன்பதாக இஸ்ரவேலுக்கு அடையாளம் இருந்தது, இவங்க சிறைக்கு போவதற்கு முன்பதாக எல்லாமே இருந்தது. தீர்க்கதரிசியும் இருந்தார்கள், அடையாளத்தை அழித்து விட்டார்கள் இல்லை. தேவனுடைய ஆலயம் இருந்தது, அது ஒரு அடையாளமாக இருந்தது, அதை அழித்து விட்டார்கள். தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்தார்கள், தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை. அதே போல நீ வாசிக்கிறோம், அவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து சொல்லுவதற்கும், இது எவ்வளோ நாள் இந்த பாடுகள் கஷ்டங்கள் என்பது சொல்வதற்கும் அந்த மாதிரி நேரங்களிலே ஆட்கள் இல்லாமல் போய்விட்டது. அதான் நீதிபதிகளின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். இங்கே தமிழ் பைபிளில் தீர்க்க தரிசனம் என்று இருக்கிறது. ஆங்கில வேதாமத்திலே வேர் தெர் இஸ் நோ விஷன் த பீப்புள் பெரிஷ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தரிசனம் இல்லாத இடங்களிலே, விஷன் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். புரிஞ்சுதா? ஒரு விஷன் இல்லைன்னா, கர்த்தருடைய வேதம் இல்லைன்னா ஒரு தேசத்தில் அந்த தேசம் இருளாக மாறிவிடும், அந்த தேசம் ஒரு அடையாளம் இல்லாமல் போய்விடும். பாருங்க, அது பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்காலத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு தீர்க்கதரிசிகள் இருக்க மாட்டாங்க. ஒரு இருள் சூழ்ந்த ஒரு பட்டணம் போலவே, இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை போலவே, இருள் சூழ்ந்த காரியங்கள் போலவே இருந்தது. அதான் இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். என்னென்னா, அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது, பிரதட்சணமான தரிசனம் இல்லை. வசனமே ரொம்ப ரேர், தரிசனமும் ரொம்ப ரேராக, விஷனே இல்லை. விஷன் இல்லாததுனால தான் ஜனங்கள் இந்த பார்த்தீங்கன்னா முதல் 2-3 அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் சீர்கட்டு போயிருந்தார்கள். இந்த தரிசனம் இல்லாததற்கும் இந்த வசனம் இல்லாததற்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம்.
அதற்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா இங்கே முதல் 3 அத்தியாயத்தை 1 சாமுவேல் முதல் 3 அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 குடும்பத்தை இதை எழுதின ஆக்கியோன் என்ன செய்கிறாரு, எழுதி வைக்கிறார். முதல் குடும்பம் யார்? எல்கானாவும் அவனுடைய மனைவி. போன வாரம் நம்ம வந்து எல்கானாவை குறித்தும் அவனுடைய மனைவி அன்னாளை குறித்தும் நம்ம பார்த்தோம். நல்ல ஒரு பக்தியுள்ள ஒரு குடும்பம். அல்லேலூயா. இல்லை, பக்தியுள்ள ஒரு குடும்பமாக இருந்தாங்க. அவங்க கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீதி நியாயங்களின்படி நல்ல ஒரு நடந்த ஒரு ஃபேமிலி. அவங்க அன்னாளுக்கு பொருத்தனை வைத்து ஜெபம் பண்ணுறான். அன்னாளுக்கு குழந்தை பிறந்த உடனே கொண்டு போய் குழந்தை என்ன செய்கிறான், தேவாலயத்தில் பால் மறந்த பிறகு கொண்டு போய் விட்டால் பொருத்தனையை நிறைவேற்றின ஒரு குடும்பம். அது மாத்திரமல்ல, வருஷம் வருஷம் போய் அவனுக்கு ஒரு சட்டை என்ன செய்து தேய்த்து கொண்டு வருவா என்றெல்லாம், அவனுக்கு தேய்த்து கொண்டு போய் கொடுத்து கொண்டு வருவார்கள் என்றெல்லாம் நம்ம அவர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம் பைபிளில். அல்லேலூயா. இன்னொரு குடும்பம் இருக்கிறது, அவங்க தான் ஏலியினுடைய குடும்பம். ஏலி நல்லவர் தான், ஆனால் அவனுடைய பிள்ளைகளை குறித்து இங்கே பைபிள் இருக்குது. அவங்க பிள்ளைகள் ஓப்னியும் பினகாஸ். அவங்க பேர் என்ன? அவங்க பிள்ளைகள் பேர் என்ன? ஓப்னி பினகாஸ் என்கிற பிள்ளைகள். ஆனால் அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா பக்தியுள்ள குடும்பம் இல்லை. ரொம்ப தேவனுக்கு அவபக்தி உள்ளவர்களாக, துரோகிகளாக, தேவனுடைய வார்த்தையை அறியாதிருந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று 2 குடும்பத்தை பற்றி முதல் 3 அதிகாரத்திலே நம்ம வந்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, ஒரு குடும்பம் எப்படி நல்லா இருக்கிறதோ அந்த குடும்பத்தை பார்த்து நம்ம நல்ல வாழ்க்கை அடைய வேண்டும் என்று ஆண்டவர், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏலியின் குடும்பத்தை குறித்து என்ன ஆண்டவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார் அப்படின்னா, அவங்களை பார்த்து நம்ம எப்படி வாழக்கூடாது என்பதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம போன வாரம் எல்கானாவையும் மனைவி குறித்து நல்லா தியானித்தோம். அந்த அம்மா நல்ல ஜெபம் பண்ணாங்க, நல்ல பொருத்தனை நிறைவேற்றினாங்க. எல்கானா தன் குடும்பத்தார் அனைவரோடும் கூட போய் கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலியிடுவதும் பணிந்து கொள்வதும் ஆக அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். மலையிலே பலியிடுகிற நாட்களிலே அவங்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்தான் என்றெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை போன வாரத்திலே நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன் தேசத்தில் நான் இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நான் படிக்கும்போதே சொன்னேன், இது ஒரு 300 வருஷ சம்பவங்களை கொண்டது. இது ஒரு டார்க் ஏஜ் என்று சொன்னேன், ஒரு இருண்ட காலம் என்று சொன்னேன். ஏனென்றால் அங்கே கர்த்தருடைய வசனம் இல்லை, தரிசனமும் இல்லை. கர்த்தருடைய வழிகளை பின்பற்றி நடந்து செல்லுங்கள் என்கிற சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. நியாயப்பிரமாணம் மறக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாம் அவனவன் இஷ்டத்துக்கு, அவனவன் பார்வைக்கு, அவனவன் தன்தோன் போக்கின்படியே அவர்கள் போனார்கள் என்று பார்க்கிறோம். மென்டர் இல்லை, வழிகாட்டி இல்லை. இப்படியெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். அதையொட்டி வருகிற பகுதி தான் இதுவும் இருந்தது. இங்கே தேசத்திலே தரிசனம் இல்லை, வேத வசனமும் இல்லை. அதனால் அந்த ஊர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 1 சாமுவேல் அந்த புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. அங்கே ஏலியினுடைய குமாரனாகிய ஓப்னி பினகாஸ் இருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஆசாரியர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆசாரியர்களாக இருந்தார்கள், ஆனால் பயபக்தியுள்ள ஆசாரியர்களோ, உண்மையான ஆசாரியர்கள் ஆரோனை போல எலையாசரை போல ஒரு நல்ல ஆசாரியர்களாய் அவங்க என்ன செய்யலை, இருக்கவில்லை. அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆசாரியன் என்ற பொறுப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னா, அப்பா ஆசாரியன், அப்பா ஒரு லேவியன் ஆசாரியனாக இருந்தார். அதே சமயத்தில் தேசத்தில் நியாயாதிபதியாய் மேஜிஸ்ட்ரேட். நியாயாதிபதினா என்னது? அவர் மேஜிஸ்ட்ரேட், நீதியை கொடுக்கிறவராய் இருந்தார். அதனால் அப்பா வழியில் வந்ததுனால இந்த பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னா, அதிகாரத்தை பயன்படுத்தி, ஏன்னா ஒரு கௌரவமான நியாயாதிபதி என்பது, நீதி அரசர் என்பது ஒரு கௌரவமான ஒரு பட்டம். அங்கே ஜனங்கள் அங்கே தேடி வருவாங்க. தேடி வரும்போது இவர்களுக்கு ஜனங்களுக்கு நியாயம் சொல்லுகிற அளவுக்கு இவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. என்ன பிஸியாக இருந்தாங்கன்னா, இவங்க ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் தேவனுக்கு பணி செய்யவில்லை. இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இருந்தார்கள், ஆனால் கர்த்தருக்கென்று இவர்கள் பலியிடவில்லை. இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்களாக இருந்தார்கள், ஆனால் சுகபோகமாக இருந்தார்கள். ஆலயத்தினுடைய
ஆசாரியர்கள் இருந்தார்கள், கௌரவமாய் இருந்தார்கள். ஆலயத்திலே ஆசாரியராய் இருந்தார்கள், ஆனால் வேத பிரமாணத்தை படிக்காதவர்களாய் இருந்தார்கள். என்ன பலிபீடத்தில் போய் என்னென்னமெல்லாம் செய்யணுங்கிற அறிவு அந்த ஓப்பனிக்கும் பெனகாசுக்கும் என்ன இல்லை, இருந்ததில்லை. அவங்களுக்கு இருந்ததில்லை. பாவம் செய்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே பாவம் செய்தார்கள். இங்கே 2 விதமான பாவத்தை குறித்து இங்கே வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். என்ன முதல் பாவம் என்னன்னா, யாராவது ஒரு மனுஷன், நல்லா கவனிங்களே, இந்த 22ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிச்சு பாருங்க, 12வது வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கலாம். நான் உங்களுக்கு இதை கதையாக நான் சொல்லுகிறேன் பாருங்க, நல்லா கவனிங்களேன், நல்லா கவனிங்க. இப்போ என்னன்னா, யாராவது ஒரு மனிதன் பலிமிருகங்களை எல்லாம் பலிமிருகத்தை கொண்டு வந்து பலியிட்டு அதை வேக வைக்கணும். பலிகளை எல்லாம் வேக வைத்து அதை குடும்பத்தோடு கூட அவன் சாப்பிடணும் அப்படின்னு பைபிள் இருக்கு. பலியிட்டு தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் பாவ நிவாரண பலிகளை கொடுக்க வேண்டும். அந்த பலி சிலதெல்லாம் எடுத்து ஆண்டவர் என்ன செய்வார், வேக வச்சு அதை அவங்க குடும்பத்துக்கு சாப்பிட சொல்லுவார், ஆசாரியனுக்கும் கொடுக்க சொல்லுவார். நல்லா கவனிங்க. இவனுக்கு என்ன பண்ணுவான்னா, ரொம்ப போஜன பிரியனாக இருந்தார்கள், ரொம்ப மாம்சத்துக்கு இடம் கொடுத்து மாம்ச பட்சினிகளாக இருந்தார்கள். ஒருத்த பிரதான ஆசாரியனாக இருக்கிற ஓப்பனிக்கும் பினகாசுக்கும் வேலைக்காரனாக இருக்கிற ஒரு ஆசாரியன் வருவான். வந்து பானைகளிலாவது சட்டிகளிலாவது வெந்து கொண்டிருக்கிற கரியை 3 குறடுள்ள ஒரு 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 மாதிரி அம்பு வச்சு என்ன செய்வான், குத்தி அதை எடுத்துக்கொண்டு அவன் சொல்லுவான், இது ஆசாரியனுக்கு பொரிக்கிறதுக்கு வேண்டும். என்ன சொல்லுவான், ஆசாரியனுக்கு பொரிக்கிறதுக்கு, சில்லி போடுறதுக்கு வேண்டும் என்பானா. மட்டன் 65 அப்படி போடுறதுக்கு எனக்கு கொண்டு வர வேண்டும். பைபிளில் எங்கேயும் பொரிக்க சொல்லவில்லை. அதிரசங்களைத்தான், மற்றதைத்தான், புளிப்பில்லாத மாவுகள் அதிரசங்களை பொரிக்க வேண்டும் என்று பைபிள் இருக்கிறது. கரியை பொரிக்கணும் அப்படின்னு நான் பைபிள் எங்கே இல்லை, நமக்கு சொல்லவில்லை. பாரு, நீங்கள் அதனால சில்லி சாப்பிட்றதுன்னு தப்புன்னு நான் சொல்லலை. அவனுங்க எதை சாப்பிட்டானுங்கள் அப்படின்னா, பலியிட்டு அதை வேக வைத்து கொண்டிருக்கிறதை 3 குறடுகளால் குத்தி கொண்டு போய் என்ன செய்தான், ஆமாம், ஆசாரியனுக்கு வேண்டும் என்று எடுத்து கொண்டு போனார். போஜன பிரியராக இருந்தார். சில நேரத்தில் பாருங்க, பச்சை கறியே எங்களுக்கு வேண்டும் என்று, பலியிட்ட பச்சை கறியே எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள், நீ எங்களுக்கு பச்சையை இல்லாமல் வேக வச்ச கறியை என்ன செய்யக்கூடாது, தரக்கூடாது என்று என்ன வலுக்கட்டாயமாக அந்த பானைக்குள்ளே குத்தி அந்த இதை வச்சு 3 அலகுகள் வைத்து இருக்கிற அந்த அது மாதிரி ஒரு அம்பு மாதிரி இருக்கு, 3 இருக்க பிக்காஸ், அதை என்ன சொல்லுவாங்க, அதை வச்சு தோண்டி எடுத்துகிட்டு போவானா. அவன் சொல்லுவானா, ஐயா இன்னைக்கு ஒரு நாள் பொறு, இது இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு உனக்கு நான் அப்புறம் நான் அதை எடுத்துக்கலான்னு சொன்னால், இல்லை நீ தரலின்னா உனக்கு வலுக்கட்டாயமாக அந்த கறியை நான் என்ன செய்வேன், எடுத்துகிட்டு போவேன், பச்சை கறியாக கொடுக்கணும்னு பலவந்தம் பண்ணி அந்த கறியை எடுத்து கொண்டு போய் எங்கே ஆசாரியனுக்கு ஓப்பனிக்கும் பினகாசுக்கும் கொடுத்தார்கள். இருப்பார். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை ஒரு துன்மார்க்கமாக இருக்கலாம், ஒரு பிள்ளை நல்லவனாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஏலியினுடைய 2 பிள்ளைகளும் ஓப்பனியும் பினகாசும் எப்படி இருந்தார்கள், 2 பேரும் மோசமாக இருந்தார்கள். பாரு, அது மாத்திரமல்ல, அதனால ஜனங்களுடைய மனசுல ஒரு பெரிய வெறுப்பு வந்துச்சு. அந்த வசனத்தை 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை என்ன செய்தாங்க, ஆமாம், அவர் வெறுப்பா எண்ணினார்கள். சபையில கொண்டு காணிக்கை கொடுக்கறதுக்கே, பலி செலுத்துவதற்கே ஜனங்களுக்கு பிடிக்கல. அவங்க ஏதோ ஒரு பாவம் போகணும், மீறுதல்கள் மன்னிக்கப்படணும், பாவங்கள் மன்னிக்கப்படணும், கர்த்தருக்கென்று பலி செலுத்தணும்னு சொல்லி வந்தா, பணிந்து கொள்ளலாம் என்று வந்தால், ஆனால் இவர்கள் எடுத்து அதையெல்லாம் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டு விடுகிறார்கள். அதுவும் பச்சையாக எடுத்து என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டு விடுகிறார்கள். அதனால ஜனங்கள் பலியிடு வருவதற்கு, அவங்களிடத்தில் நியாயம் கேட்க வருவதற்கு ரொம்ப வெறுப்பா என்ன செய்தாங்க, எண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ரொம்ப வெறுப்பா எண்ணினார்கள். ஜனங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஆகவே அநேகர் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்யல, வராமலேயே போகிறார்கள், வராமலே குறைந்து போய்விட்டது. அது மாத்திரமல்ல, இவங்க செய்த பாவம் மிகப்பெரிய பாவம் இருந்து, இன்னொரு பாவம் இருந்தது. அங்கே கூடி வருகிற சில பெண்களோடு கூட என்ன செய்தாங்க,
பாவம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் பாவம் அங்கே வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பண்டிகைக்காக வந்த பிள்ளைகளை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து பாவம் செய்தார்கள். நல்லா கவனிங்க, ஏலிக்கு இந்த சத்தம் போகுது. இவங்க செய்கிற பாவங்கள் எல்லாம் ஏலியினுடைய காதுகளுக்கு போன பிறகு ஏலி என்ன செய்றான், அவன் ஒரு சாதாரணமான வார்த்தைகளை சொல்லுகிறான். என்னுடைய மக்களே, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க. 22வது வசனத்தை வாசிங்க. ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு நீங்க காரணமாயிருக்கிறீர்கள் என்றார். ஜனங்கள் மீறுகிறதுக்கு, பாவம் செய்வதற்கு நீங்களே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆமாம், இதை செய்யக்கூடாது, தவறு, இது பாவம் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கீழே இருக்கிற வசனத்தை பாருங்க. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் என்ன செய்தாராம்? சித்தம் கொண்டார். அவன் சொல்றான், இந்த மாதிரி செய்யாதீங்கப்பா, இது மிகப்பெரிய தப்பு. மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை கேட்பார்கள். ஒருவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவனுக்காக யார் ஜெபம் பண்ண முடியும்? அவனுக்காக யார் பரிந்து பேச முடியும்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நேரடிய தண்டனை தான். ஆகவே இந்த பாவத்தை செய்தார். பாவத்தை செய்யாதீர்கள் என்று சொன்னான். நல்லா கவனிங்களேன், நல்லா கவனிங்க. ஏன் அப்பாவனுடைய பேச்சை கேட்கல? ஒன்று, ஏலிக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க. ஏலிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ரெண்டாவது, பயங்கர குண்டா இருப்பார். எழுந்திருந்து நடக்க முடியாத அளவுக்கு என்ன செய்யல, அவரால் முடியலை. ஏலினால என்ன செய்ய முடியுதுன்னா, அவங்களுடைய பாவத்தை கண்டிக்க முடிந்தது. பாவத்தை என்ன செய்கிறாரு? அவங்கள்ட்ட சொல்றாரு, கண்டிக்க முடிந்தது. ஆனால் ஏலினால அவங்களுடைய பாவத்தை தண்டிக்க முடியவில்லை, அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியவில்லை. அதுதான் இங்க நடந்தது. நிறைய பிள்ளைகளை நம்ம வந்து கண்டிக்கிறோம், ஆனால் நம்ம பிள்ளைகளை தண்டிக்க முடிகிறது. தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், அவங்க அப்பனை பிடிச்சி ஒரே தள்ளுனா அவர் என்ன செய்வார்? நெடுஞ்சாண்டங்கரையா கீழே விழுந்து இறந்து போயிடுவார். அந்த மாதிரி இருந்தார். அதனால் அவர் பேச்சு எடுபடவில்லை. அவர் தண்டிக்க அவர்களால் குச்சி எடுத்து அடிக்க முடியவில்லை. பைபிள் சொல்லுது, பிறம்பை கையாளாத மகன் தன் மகனை என்ன செய்கிறான்? பகைக்கிறான் என்று பார்க்கிறோம். பிறம்பறுத்து அடிக்கணும், பிள்ளை சொன்னபடி கேட்குதுன்னா. அப்படின்னா மகனை என்ன செய்கிறார்? அப்படி அடிக்கலைன்னா பகைக்கிறார். இங்கே அவங்கள போய் அடிக்கவும் முடியாது. அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருந்தது. அப்பா வார்த்தையெல்லாம் அங்கே எடுபடாது. எல்லாவனும் யாருடைய வார்த்தையை கேட்கிறார்கள் அப்படின்னா, இங்கே யோப்னி பினகாஸ் வார்த்தைகள் தான் கேட்கிறார். அவர்கள் ஒரு பெரிய நியாயாதிபதிகளாக அப்பாவனுடைய பதவியை வைத்து கொண்டு ரொம்ப அராஜகம் பண்ணி கொண்டிருந்தார்கள் தேவனுடைய ஆலயத்தில். ஆண்டவர் சொன்ன, அவனால் கண்டிக்க முடியல. இவன் போராடி இருக்கலாம், ஏலி இப்படியெல்லாம் பண்ணாத, இப்படியெல்லாம் செய்யாத, ஆசாரியனுக்குரிய தகுதியே உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் விலைக்கு தள்ளி இருக்கலாம். அந்த பதவிக்கு வேற ஒருவரை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? வேதனைப்படுறார் தெரியுமா? அவனை நீ வந்து தண்டிக்கல. இன்னொரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னன்னா, இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏலி என்ன செஞ்சாரு? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை அதிகமாய் மதிப்பானே. இது ஆரம்பத்திலிருந்தே கண்டித்திருக்க வேண்டும். இந்த தவறை ஆரம்பத்திலிருந்தே ஏலி என்ன செய்யல? கண்டிக்கவில்லை. ஒரு சின்ன சின்ன தப்பு செய்யும் போதே கண்டித்திருக்கணும். அவங்களுக்கு நீதி நியாய பிரமாணங்களை சொல்லி கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாணங்களை அறியாதிருந்தார்கள், கர்த்தரையே அறியாதிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க.
நல்லா கவனிங்க. இவன் தன்னுடைய பாருங்க, தன்னுடைய அதாவது தேவனை பார்க்கலும் தன்னுடைய பிள்ளைகளை அதிகமாக என்ன செய்தானா? ஆமாம், நேசித்தான் என்றும் அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் என்றும் நீ என்னை பார்க்கணும் குமாரரை அதிகமாக மதித்தா என்றும் ஆண்டவர் சொல்றார். இன்னொரு இடத்துல பாருங்க, சாமுவேலுக்கு இதை வெளிப்படுத்தி சொல்லும்போது சொல்றாரு, 13வது வசனம், 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை ஏலி அறிந்தும், நல்லா ஏலிக்கு தெரிந்தும் அவர்களை அடக்காம போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அடக்கவில்லை. அவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி தப்பு பண்ண சாபங்கள் வரும் என்று தெரிந்திருந்தும் கூட அந்த பிள்ளைகளை இவன் என்ன செய்யல? கண்டிக்கவில்லை, அடக்கவில்லை. தேவனை பார்க்கிலும் அவன் அவருடைய பிள்ளைகளை அதிகமாக மதித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளும் அப்பா பேச்சை கேட்கல, அப்பா பேச்சுக்கு மீறி என்ன செய்தாங்க? நடந்தார்கள். ஸோ அதனால் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த காலத்திலே ஆண்டவர் அந்த ஆலயத்தை விட்டு போயிட்டார். தேவனுடைய ஆலயத்தில் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கர்த்தர் இல்லை. உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர்கள் பிடிச்சு கொண்டு போகிறாங்க. பிடிச்சு கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க உடன்படிக்கை பெட்டி தான் எப்போதுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக வந்தது. அப்படின்னா அது போகும்போது வெற்றியை தந்தது. மோசே சொல்லுவார், ஆண்டவரே நாங்கள் எழுந்திருக்கிறோம், நீரும் என்ன செய்யும்? எழுந்தருளும், எங்களுக்கு முன்பதாக போய் சத்துருக்களை சிதறியும் என்று சொல்லுவார். ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டியில் தேவ பிரசனம் இருந்தது. ஆனால் இந்த ஓப்புனி பினகாஸ் ஏலியின் நாட்களிலே அங்கே தேவனே இல்லாமல் போய்விட்டார். அல்லேலூயா. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வந்த தேவன், அவர்களோடு கூட இருந்த தேவன் அந்த காலத்தில் இல்லாமல் போய்விட்டார். அங்கே கர்த்தரே இல்லை. பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வர்றாங்க. நல்லா கவனி. பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வரும்போது இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெப்பன் என்னென்னா, இவங்களுடைய ஆயுதங்களை விட, படபலன்களை விட அந்த உடன்படிக்கை பெட்டி தான் அவங்களுக்கு என்னது? பெரிய வெப்பனாக இருந்தது. தேவ பிரசனம் இருந்தது, தேவ சமூகம் அதில் இருந்தது. அங்கே கொண்டு போய் வைக்கும்போது சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். ஆனால் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட யுத்தம் பண்ணும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பெலிஸ்தியர் கையில் உடன்படிக்கை பெட்டி என்ன செய்கிறாரு? கொடுத்து விடுகிறார். அவங்க அழகாக தூக்கிட்டு போகிறான். அந்த நேரத்தில் தான் பாருங்க, ஓப்புனியும் பினகாசும் அந்த யுத்தத்திலே மரித்து போகிறார்கள். உடன்படிக்கை பெட்டி இந்த மாதிரி பெலிஸ்தியர்கள் கொண்டு போனார்கள் என்று சொன்னபோது ஏலி என்ன செய்தான்? சேரிலிருந்து கீழே விழுந்து மரித்து போகிறார். அவனுடைய குமாரர்களில் ஒருத்தி பிரெக்னண்ட்டாக இருக்கா. பிரெக்னண்ட்டாக இருக்கு. இந்த மாதிரி அதாவது கணவனும் இறந்து விட்டார், மாமனாரும் இறந்து விட்டார் என்று உடன்படிக்கை பெட்டியும் பிடிக்கப்பட்டு போய்விட்டது என்று சொல்லி அவளுக்கு கேள்விப்பட்ட போது, அல்லேலூயா, அவள் கேள்விப்பட்ட போது, அவன் மருமகள் கேள்விப்பட்ட போது என்ன நடந்ததுன்னா, அவளும் பிரசவிக்கிற சமயத்திலே மரித்து போய்விட்டார். அந்த பிள்ளைக்கு ஒரு பேரை வச்சா என்ன பேர் தெரியுமா? எக்கபோத் என்று பேரிட்டார். எக்கபோத்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு. தேவ மகிமை தேசத்தில் இல்லைன்னா என்னென்ன நடக்கும் தெரியுமா? இந்த மாதிரி தரிசனம் இருக்காது, இந்த மாதிரி வேதத்துக்கு பஞ்சம் வரும், வேதமும் கிடைக்காது, நமக்கு ஒரு மென்டர் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. தேசம் இருள் சூழ்ந்த லோகமாய் மாறிவிட்டது, இருளடைந்த அந்தகாரமாய் மாறிவிட்டது. ஜனங்கள் தேவாலயத்துக்கு வருகிறது, இவங்க பண்ணுகிறத பாவத்தை பார்த்து தேவாலயத்துக்கு வருகிறது என்ன செய்தது? குறைந்து விட்டது. பாருங்க, நல்லா கவனிச்சிங்க. நமக்கு ஒரு தரிசனம் இல்லை என்றால், நமக்கு வேத வசனம் வீட்டிலே இல்லை என்றால், நம்ம லைஃப்பும் எப்படி தான் இருக்கும்? இப்படி தான் இருக்கும். புரிஞ்சா? ஒரு தேசத்தில் இல்லை. இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் நம்ம தேசத்தில் இருக்கிறதுனால தான், வேதத்தை போதிக்கிறதுனால தான், அதை பின்பற்றுகிறதுனால தான், தரிசனம் நம்ம தேசத்தில் இருக்கிறதுனால தான் இன்னும் கர்த்தர் தேசத்தை அழிக்காமல் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இக்கபோத், தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. தேவ மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிருச்சு. திரும்ப அது எப்போ தெரியுமா உயிர் பெற்றது? அந்த தாவீதினுடைய நாட்களில் தான் உடன்படிக்கை பெற்று உயிர் பெற்றது. அல்லேலூயா. திரும்ப அவர் கொண்டு
பெலிஸ்தியா நாட்டிலிருந்து கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்தில் வைத்தார். சவுல் 40 வருஷமாய் அங்கே ஆளுகை செய்தார். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு நாள் கூட உடன்படிக்கை பெட்டி மேலே கவனம் வைக்கவில்லை. ஒரு நாள் கூட தேவனை தேடவில்லை. உடன்படிக்கை தேடலை, தேவாலயத்துக்கு என்று வாஞ்சையாக இருக்கவில்லை. தாவீது பொறுப்பெடுத்த பிறகுதான் ஃபஸ்ட்டு அவன் செய்த காரியம் என்ன? உடன்படிக்கை கொண்டு வந்து அதுக்கு ஒரு கூடாரத்தை அமைத்து அதில் கொண்டு வந்து என்ன செய்தார்? அதை வைத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேர் there is the no vision, the people perish. அதாவது தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஓப்னியும் பினகாசும் ஏலியின் குடும்பம் செய்த பாவத்திற்கு ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் எதனால? பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிடுகிறேன் என்றார். அந்த மனிதர்களுடைய பாவத்தை போக்குவதற்கு பலியும் அல்ல, காணிக்கையினாலும் அல்ல, அது ஒருபோது அவங்க பலியினாலும் காணிக்கையினாலும் அவங்களுடைய பாவங்கள் போகாது. ஆண்டவர் சொன்னாரு, இனிமேல் ஏலிங்கிற ஒரு வர்க்கமே என்ன செய்ய, ஏலிக்கு பிறந்த அந்த பிள்ளைகள் அந்த சந்ததியே இருக்காது என்று ஆண்டவர் சொன்னார். ஒருத்தர் சொல்றாரு, பிஷப் பேட்ரிக்னு ஒருத்தர் இருக்கிறார், மேத்யூ ஹென்றி, அவரை குறித்து எழுதுற என்னன்னா, ஏலியின் குடும்பத்தில் அதுக்கு பிறகு 18 வயசுக்கு பிறகு பிறந்தவங்க யாருமே உயிரோடு கூட இல்லை. ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நீ பார்க்க போற உன்னுடைய சந்ததியில இல்லாத காரியம் இப்பொழுது நீ கொஞ்ச நேரத்துக்குள்ள பார்க்க போறேன்னு சொல்லி ஓப்பனியும் பலகாசியும் கர்த்தர் யுத்தத்திலே மடங்கடித்தார் என்று பார்க்கும். தேவனுக்கு விரோதமாக ஆண்டவர் சொன்னார், நீங்க மனுஷனுக்கு விரோதமாய் செய்யல, இது யாருக்கு விரோதமாய் செய்றீங்க? தேவனுக்கு விரோதமாய் செய்றீங்க. மக்களே, இந்த பாவத்தை நீங்க செய்யாதிருங்க. மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் செய்தால் நியாயாதிபதி தீர்த்து வைப்பான். நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் யார் உன்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும்? இப்படி சொல்லி அவங்க பிள்ளைகள் கேட்காத பட்சத்தில் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் ஏலியின் வீட்டிற்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஏலியின் வீட்டுக்கு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். ஏலியின் வீட்டுக்கு அனுப்பி ஏலியை எச்சரிக்கிறார். என்னன்னா, ஆண்டவர் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தார் அல்லவா? ஆமென். 32 லட்சம் ஜனங்களை கொண்டு வந்தார். 12 கோத்திரமாக நீங்க வந்தீங்க. இந்த 12 கோத்திரத்திலையும் நல்லா கவனி, 12 கோத்திரத்திலையும் நான் உங்களை மாத்திரமே நான் என்ன செய்தேன்? எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நான் பிரித்தெடுத்தேன் என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. 12 கோத்திரத்தில் உன்னை மட்டும்தான் நான் என்ன செய்தேன்? எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நான் உன்னை பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு தள்ளி தான் இருப்பாங்க, கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க, தூரத்திலிருந்து தேவனுடைய மகிமையை பார்ப்பார்கள். ஆனால் இந்த ஆசாரியர்கள், இந்த லேவியர்கள் என்ன ரொம்ப தேவனுக்கு நெருக்கமாக இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ரொம்ப நெருக்கமாக, தேவனோடு கூட நெருக்கமாக இருந்த லேவியர்கள், தேவனோடு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள். அவங்க தான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு யாருக்கு சொல்லுவாங்க? மக்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி இருந்தது. அல்லேலூயா. தேவனோடு கூட ஜனங்களுக்காக, அதாவது ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே அவர்கள் ஒரு மீடியேட்டராக இருந்தாங்க, ஒரு மத்தியஸ்தராக அவங்க இருந்தாங்க. ஆமே. இவங்க தேவனிடத்தில் ஏதாவது சொல்லணும்னா யார் மூலமாக தான் வரணும்? ஆசாரியர் மூலமாக உள்ளே வந்து, அதுக்கு பிறகு தேவனிடத்தில் ஆசாரியர் சொல்லுவான், அதை கர்த்தர் கேட்டு எது செய்யணுமோ இஸ்ரவேல் ஜனங்கள் செய்வாங்க. அந்த அளவுக்கு லேவியர்கள் தேவனோடு கூட நெருக்கமாக இருந்தார்கள். ஜனங்களுடைய பலிகள் காணிக்கைகளை எல்லாம் கொண்டு வந்து, நான் உனக்கு கொடுத்தேனே, நீ ரொம்ப கொழுத்து ஸ்தூலித்து உல்லாசமாய் சுதந்திரமாய் நீ இருந்து என்னை விட உன்னுடைய குமாரர்களை நீ மதித்தாயே என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டாருங்க அந்த குடும்பத்தை பார்த்து. அதனால தான் ஆண்டவர் வேதனையாக சொல்றாரு, பலியினாலும் காணிக்கையினாலும் நான் இந்த இவங்களுடைய பாவங்கள் ஒருபோதும் என்ன செய்யாது? ஒருபோதும் நிவர்த்தியாகாது.
இவன் வீட்டில் ஒருத்தர் கூட இந்த தொழில் செய்வதற்கு, ஆசாரிய ஊழியர் செய்வதற்கு ஒருத்தர் கூட இனிமேல் எழும்புவதில்லை. ஆண்டவர் சொல்றார், இவன் இனிமேல் ஏலியின் வம்சத்திலிருந்து ஒருத்தன் கூட என்ன செய்ய மாட்டான், எழும்ப மாட்டான், எழும்ப மாட்டான். அவனை அழிச்சிட்டு ஆண்டவர் சொல்றார் என்னன்னா, 35வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பதாக சகல நாளும் அவன் நடந்து கொள்ளுவான். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை தள்ளிவிட்டு நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்கதான ஒரு உண்மையுள்ள ஒரு ஆசாரியனை நான் எழும்ப பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது எப்ப நடந்தது தெரியுமா? இது எப்ப நடந்தது தெரியுமா? சாலமோன் ராஜா அவர் பதவியேற்ற பிறகு இந்த சம்பவம் நடந்தது. இந்த சாமுவேல் சாலமோன் ராஜா பதவியேற்பதற்கு முன்பதாக அவனுடைய சகோதரனாகிய ஒருத்தன், அதோனியான்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் இஸ்ரவேல் தேசத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்று, நானே ராஜாவாக வேண்டும் என்று அவன், அதாவது தாவீதினுடைய படைத்தலைவனாக இருந்த யோவாப்போடும் இந்த ஏலியின் வம்சத்திலே வந்த அபியத்தார் என்கிற ஆசாரியனோடும் கூட ரொம்ப பழக்கமாக இருந்து, என்ன நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட்டாக இருங்கன்னு சொல்லி அவன் அதோனியா சொன்னபோது இந்த ஆசாரியன் அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தான். ஏலியின் வம்சத்திலே வந்தவன். தாவீது பார்த்தீங்கன்னா மரிக்கிறதுக்கு முன்பதாக சாலமோன் ராஜாவாகிறாரு. ராஜாவான பிறகு என்ன செய்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும், அதாவது தாவீதுக்கு துரோகம் பண்ணினவர்களை, அவனுக்கு சாலமோனுக்கு விரோதமாக இருந்தவர்களை எல்லாம் சங்கரிக்கிறார். யோவாப்பை சங்கரிக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் தானே சங்கரிக்கிறார். இவன் இந்த அபியத்தாரை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, இங்கிருந்து ஓடி போய் உன்னுடைய எங்கேயாவது உன் ஊரில் போய் உன் நிலத்தில் நீ பழச்சிக்கோ. இனிமேல் உனக்கு இந்த காரியம் உனக்கு என்ன செய்யாது, நடக்காது, நீ ராஜாவாக போகிறதில்லை என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த இடத்துல நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. உன்னுடைய சந்ததியிலிருந்து இனிமேல் ராஜா யார் ஆசாரியர்களாக வர முடியாது, யார் நியாயாதிபதிகளாய் வர முடியாதுன்னு ஏலிக்கு சொன்ன, அந்த குடும்பத்துக்கு சொன்ன காரியத்தை கர்த்தர் இந்த இடத்துல நிறைவேற்றுகிறார். பாருங்க, என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்க. என்னோடு கூட சேர்ந்து ஒரு வசனத்துக்கு 1 ராஜாக்களின் புஸ்தகம் அந்த 2ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. 2ஆம் அதிகாரம் 26, 27வது வசனத்தை வாசிங்க. ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீ மரணத்துக்கு பாத்திரவானாயிருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பதாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவங்களெல்லாம் நீ கூட அனுபவித்தபடினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன். யோவாப்பை போல நான் உன்னை கொன்ற மாட்டேன், நீ ஓடி போயிருங்கிறார். அதுக்கு பிறகு அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு அந்த இடத்துல ஆண்டவர் தள்ளி போடுகிறார். இவனுடைய பட்டத்துக்கு இந்த ஏலியினுடைய பாருங்க, அந்த இவங்களுக்கு பகுதியில் கர்த்தர் எழும்ப பண்றாருன்னா, சாதோக் என்கிற ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சாதோக்கு தான் யாரை அபிஷேகம் பண்ணினது, சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது. இவரை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. என்ன தெரியுங்களா? 1000 வருட இந்த ஒரு உபத்திர காலத்துக்கு பிறகு 1000 வருட அரசாட்சியிலே இந்த சாதோக்கினுடைய வம்ச வழிதான் அங்கேயும் என்ன செய்வாங்க, ஆசாரியர்களாக இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன, என்னுடைய விருப்பத்துக்கு, என்னுடைய சித்தத்துக்கு எனக்கு ஏற்ற ஒரு ஆசாரியனை நான் எழும்ப பண்ணுவேன். அந்த தீர்க்க தரிசனம் எது வரைக்கும் போகுது தெரியுமா? 1000 வருட அரசாட்சி வரைக்கும் போகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதாங்க. ஆண்டவர் அதை அப்படியே நிறைவேற்ற தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்பட்டார் இந்த ஓப்பனி பினகாஸ் ஏலியின் குடும்பத்தை பார்த்து. என்னன்னா, என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் என்ன செய்வேன், கனப்படுத்துவேன். என்னை கனஈனம் பண்ணுகிறவர்கள், அந்த வசனத்தை வாசிக்கலாம், வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரத்தினுடைய காரியத்தை 30வது வசனத்தை வாசி. 30வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில்
நடந்து வருவார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தோம். இனி அது எனக்கு, நான் ஏற்கனவே உன்னை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தேன், உன்னுடைய சந்நிதியிலிருந்து வருவாங்கன்னு சொல்லி. ஆனால் அது தீர்க்க தரிசனத்தை நான் என்ன செய்கிறேன், நான் சொன்னதை வாபஸ் பண்ணுறேன். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நான் சொன்னதை நான் வாபஸ் பண்ணுறேன். வாபஸ் பண்ணி நான் சொன்னதுக்காக, உன்னுடைய குடும்பத்துக்காக ரொம்ப வேதனைப்படுறேன். இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவனை அசட்டை பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணா நான் உங்களை கனம், என்ன அசட்டை பண்ணா நீங்கள் என்ன செய்வீங்க, கனஈனம் பண்ணப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை அசட்டை பண்ணி ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்காமல் இவங்களே எல்லாம், ஆண்டவர் சொன்ன, நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே, நான் பிதாவானால் என்னுடைய கனம். இந்த ஆசாரியர்கள் எனக்கு கனத்தை என்ன செய்யாமல் போய்விட்டார். என்னை பார்க்கிலும் தன்னுடைய குமாரர்களை அதிகமாய் மதித்தார். நான் அவங்கள அடக்க சொன்னேன், அவங்களால அடக்க முடியல. தண்டிக்க சொன்னேன், தண்டிக்கலை. ஆகவே இவங்க காரியங்கள் எதுனாலும் நிவர்த்தி ஆகாது, என்னை கனம் பண்ணாமல் போய்விட்டார். ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்லவருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி சொல்கிறார், என்னென்னா, நான் ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி சொல்கிறார். என்னென்னா, நீ தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கல. 18வது சங்கீதம் 25வது வசனத்தை வாசிங்க. 18வது சங்கீதம் 25. நீ தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவர், உத்தமனுக்கு நீ உத்தமர், புனிதனுக்கு ஆண்டவர் புனிதர், மாறுபாடு உள்ளவனுக்கு கர்த்தர். நீ மாறுபாடா நடந்தினா ஆண்டவர் மாறுபாடா இருப்பார். நீ புனிதனாக இருந்தினா கர்த்தர் உனக்கு புனிதனாக இருப்பார். அல்லது என்னை கனம் பண்ணினா நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர். ஆண்டவர் நீ உத்தமனாக இருந்தினா உனக்கு கர்த்தர் யாராக தான் இருப்பார், உத்தமனாக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ மாறுபாடா பண்ணணும், கடவுளுக்கு விரோதமாக செய்யணும்னு நினச்ச, ஆண்டவர் உனக்கு மாறுபாடாய் மாறிவிடுவார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்க இப்படி தான் மாறினார்கள். இப்படி கர்த்தர் முரண்பாடாக இருந்ததுனால அவங்க வாழ்க்கையும் கர்த்தர் முரண்பாடாக என்ன செய்தார், மாற்றிவிட்டார். அல்லேலூயா. ஒரு குடும்பம் கடவுளுக்கு துரோகம் பண்ணிச்சு. ஒரு குடும்பத்திலிருந்து ஆண்டவர் ஒரு உண்மையான ஆசாரியனை கர்த்தர் எழுப்பினார். ஆமென். பைபிள் சின்ன பையனாக இருக்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு பார்த்தீங்கன்னா 3 போஸ்டிங்கை கர்த்தர் கொடுத்தார். ஒரு போஸ்டிங் என்னது, நியாயாதிபதி, மேஜிஸ்ட்ரேட் போஸ்டிங்கை கர்த்தர் கொடுத்தார். ரெண்டாவது தீர்க்கதரிசி. 3வது காரியம் என்ன, ஆசாரிய ஊழி. 3ஐயும் செய்த ஒரே ஆசாரிய வந்தாங்க. அல்லேலூயா. ஆமாம். சாமுவேல் பொருத்தனை மகனாக கொண்டு வந்து இங்கே ஆலயத்தில் விடப்பட்ட இந்த ஒரு சாமுவேலுக்கு தான் ஆண்டவர் 3 விதமான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். 1 நியாயாதிபதி, 2வது ஆசாரியன், அல்லேலூயா, 3வது என்ன, தீர்க்கதரிசி. 3 காரியத்தையும் இந்த சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். சாமுவேல் பாருங்க, அவர் உண்மையுள்ளவனாய் இருந்து ஆண்டவருக்கு கடைசி வரைக்கும் உத்தமமான ஊழியத்தை செய்து அவர் மரித்தார். அல்லேலூயா. அவருக்கும் குடும்பம் இருந்தது, அவருக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, அவருடைய பிள்ளைகளே எப்படி தான் இப்படி ஓப்பனி பிரகாசம் மாதிரி மாற்றி அவனுங்களை மாதிரி ரொம்ப கேவலமாகலாம் பண்ணலை. இப்படி மாறி இவர்களும் ரொம்ப தப்பான காரியத்துக்காக என்ன செய்தாங்கன்னா, நியாயம் விசாரிக்க வரவங்க இடத்துல பரிதானம் வாங்க ஆரம்பித்தானுங்க அவனுக்கு. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி உண்மையாக இருந்தார். அல்லேலூயா. ஏலி கூட ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாக தான், அவரால் அடக்க முடியல, அவரால் தண்டிக்க முடியல, வயசாயிடுச்சு. ஆனால் அவர் கர்த்தருக்குள்ள ஆண்டவர் கடைசியில் சாமுவேலுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், ஏலி அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானவரே
செய்வாராக. அவரு ஆண்டவர் இப்படி என்னை குடும்பத்தை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரா, பரவாயில்ல, அவருடைய பார்வைக்கு நலமானபடி அவர் செய்வாராக என்றார். புரிஞ்சுதா? அவர் கூட ஒரு நல்ல தீர்க்கதரிசி, நல்ல ஒரு ஆசாரியனாக தான் இருந்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் ஏன், நல்ல கவனிங்களே, நல்ல நோட் திஸ் பாயிண்ட், ஏன் அந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கைக்கு போவதற்கான காரணம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அவர்கள் தேவனை அறியவில்லை. அவங்க கர்த்தரை அறியவில்லை, நியாயப்பிரமாணத்தை படிக்கவில்லை, கூட சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட சவகாசம், கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள். அப்பா நல்ல அவருக்கு நியாயப்பிரமாணம் தெரிந்தது, இதெல்லாம் தெரிஞ்சது. ஆனால் அப்பா பேச்சை கேட்காம இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா, இவங்க தான்றோன்றித்தனமாக வாழ்ந்தார்கள். பைபிள் வாசிக்க ஓப்பன் பண்ண ஏலியின் குமாரர் இருந்தாங்க. ஆனால் பைபிளில் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி பண்ண தெரியுமா? பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு வாசித்து பாருங்கள். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று பார்க்கும். கர்த்தரை அவங்க அறியவில்லை. நீங்களாம் நம்மளாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோமா? ஃபஸ்ட்டு அவங்கள எப்படி அட்ரஸ் பண்ணுது, எப்படி அட்ரஸ் பண்ணுது கர்த்தருடைய வார்த்தை? அவர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியாமல் இருந்தார்கள். ஒரு வசனத்தை வாசிங்க, ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க. ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க, பார்க்கலாம். தேவனுடைய அறிவை, தேவனை பற்றிய அறிவை அடையும்படி, நல்லா படியுமா, ஃபர்ஸ்ட்லேருந்து படி. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாத இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு என்ன செய்கிறாராம்? ஒப்பு கொடுக்கிறார். இங்க வசனம் எவ்வளவு ட்ரூத் தெரியுங்களா, எவ்வளவு உண்மையான காரியம் தெரியுமா? ஒருத்தன் தேவனை அறிவை பற்றி கொண்டிருக்க மனது இல்லைன்னா ஆண்டவர் எதற்கு ஒப்பு கொடுத்தாரா? கேடான சிந்தைகளுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். தேவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நீங்க பைபிள் படிச்சாதான் கர்த்தரை என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, ஓப்பனியும் பினகாசும் எதை படிக்கல? வேதத்தை படிக்கல, நியாயப்பிரமாணத்தை படிக்கல, கட்டளைகளை படிக்கல, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்த காரியங்களை படிக்கல, சிம்சோனை குறித்து படிக்கவில்லை. அதனால தான் இது தேவனையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவங்க மக்கள் எப்படி போயிட்டாங்க? பேலியாளின் மக்களாக மாறிவிட்டார்கள், கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். பாருங்க, நமக்கு இந்த வசனம் எச்சரிக்கிறது. ஒரு மனுஷன் தேவனை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், தேவனை அறிந்து கொள்ளவில்லை என்றால், அதை பற்றி நீங்க மனசுல கொண்டிருக்கலைன்னா ஆண்டவர் எதுக்கு ஒப்பு கொடுத்துருவாரா? கேடான சிந்தனைகளுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துறார். இன்னைக்கு இந்த உலகத்தில் கூட பார்த்தீங்கன்னா, சபையில் நான் எல்லாம் சொல்லலை, அதெல்லாம் கர்த்தரே எல்லாம் பார்க்குறாரு. பல காரியங்கள் இந்த உலகத்தில், கிறிஸ்டியானிட்டியில் இது போன்ற காரியங்கள் நடக்குது. நிறைய இடங்கள்ல என்ன செய்யுது நடக்கிறது பாருங்க. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்களை விட்டு நம்ம விலகணும் அப்படின்னு இருக்கு. ரோமர் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 16-17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். 18வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடல்லாதவர்களுடைய இருதயங்களை அவர்கள் வஞ்சிக்கிறார்கள். பாருங்க, இவர்களை விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலகி ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வயிற்றுக்கே ஊழியம் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க. அவங்களை குறித்து ரொம்ப பெருந்தேண்டி உள்ளவர்களாக இருக்காங்க. தனக்கே வாழணும்னு சொல்லி அநேகர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இல்லை, இதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் பாருங்க, அந்த 3ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பி கொள்ளுங்க, சில காரியம் முடிச்சிடலாம். இந்த 3ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க. சாமுவேல்
இரவு நேரத்தில் அவர் 2 வேலை. சாமுவேல் வந்து இங்கே நான் சில கமாண்ட்ரிஸில் படிக்கும்போது சொல்கிறாங்க என்னென்னா, இரவு நேரத்தில் அவருடைய வேலை என்னென்னா காலையில் எழுந்திரிச்சு விளக்கை பற்ற வைக்கிறது. எந்த விளக்குன்னா, மெயின் விளக்கு எப்போவுமே இந்த 7 குத்து விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, 7 குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 7 விளக்கு எப்போவுமே மெயின் விளக்கு எப்போவுமே எரிஞ்சிட்ருக்கும். இவன் பைபிளை வாசிக்கிற விளக்கு அணைவதற்கு முன்பதாக கதவை சாத்திட்டு போய் படுத்தான் என்று இருக்கிறது இந்த 3ஆம் அதிகாரம் கீழே இருக்கிற வசனத்தில். நல்லா கவனிங்க. அந்த விளக்கு எதுக்கு தெரியுமா? இவன் நியாயப்பிரமாணத்தை படிக்கிறது. அம்மா அப்பா சின்ன வயசுலேயே கொண்டு போய் எங்கே விட்டுட்டாங்க? பால் மறந்த உடனே தேவாலயத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. அவன் அங்கே பைபிளை வாசிக்கிறோம், பல இடத்துல வேதம் சொல்லு, அவன் சின்ன வயசில் தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க, முதல் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டான். பாருங்க, 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. நிறைய தடவை சொல்லுது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கு மனுஷனுக்கு பிரியமாக அவர் நடந்தார் என்று பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையை ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இவர் கர்த்தருடைய சந்நிதியிலேயே இவர் என்ன செய்கிறாரு? வளர்றார். ஒன்று, அந்த விளக்கு அணைவதற்கு முன்பதாக போய் படுத்து கொள்ளுகிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சுன்னா வாசல் கதவை திறக்கிறதே யாருடைய வேலையாக இருந்தது? ஆமாம், இவனுடைய சாமுவேல் தீர்க்கதரிசனுடைய வேலையாக இருந்தது. ஆமே, அந்த குட்டி சாமுவேலுடைய வேலையாக இருந்தது. ரொம்ப சின்ன பையங்க. பாருங்க, ஆண்டவர் யாரோட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாமல் போயிட்டாரு? ஏலியோடு கூட கர்த்தர் பேச விருப்பம் இல்லை, விரும்பலை. அவனுக்கு அவன் கூட பேசவே கூடாது அப்படின்னு இவ ஒரு பிரதான ஆசாரியன், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆசாரியன் தேவனுடைய ஆலயத்தில் இருந்தார். ஆனால் சாமுவேல் ரொம்ப கத்துக்குட்டியாக இருந்தார், ரொம்ப சின்ன பையனாக இருந்தார். ஆண்டவர் யார் இடத்துல பேசினார் தெரியுமா? ஏலியினுடைய மதிகட்டை தடுப்பதற்காக ஆண்டவர் இந்த குட்டி சாமுவேல் இடத்துல பேசுகிறார். அவனுக்கு தெரியாது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னன்னே தெரியாது, ஆண்டவருடைய சத்தம் என்னன்னே தெரியாது. ஏன்னா சத்தம் இல்லாதபடி இவர்களுடைய பாவங்கள், ஓப்னி பினகாசனுடைய பாவங்கள் அப்படி இருந்தது. கர்த்தருடைய வசனம் இல்லை, பிரதட்சிணமான தரிசனம் இல்லை, நோ விஷன் நோ வேர்டு, அப்படிதான் இருந்தது. அதனால அவனுக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அந்த பழக்கம் இல்லை. ஆண்டவர் முதல் தடவை அழகா கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே. ஹல்லேலூயா. இவன் நேரா எங்க போறான்? இவன் தேவ சத்தம் என்று அறியாமல் இருந்தபடினால ஏலியின் இடத்துல போயிட்டு, என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்ப சொல்றா, இல்லை நான் கூப்பிடல, நீ போய் படுத்துக்கொள். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே என்று ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆண்டவர் பாருங்க, கூப்பிடும்போது திரும்ப எந்திரிச்சு எங்க போறாரு? ஐயா, நீங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா. அவர் சொன்னார், இல்லை நான், நீ போய் என்ன செய்ய, படுத்துக்கொள்ளுங்கிறார். 3வது விஷயம், கர்த்தர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்றாரு. ஏலியின் இடத்துல போய், ஐயா இப்போ கூப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. இல்லை, எனக்கு கூப்பிடல, இனிமேல் இந்த மாதிரி சத்தம் வந்துச்சுன்னா சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஒரு ஆண்டவர் சின்ன பிள்ளைகள் இடத்துல பேசுவாரா? குட்டி பிள்ளைகள் இடத்துல கர்த்தர் பேசுவாரா? பேசுவார். ஆமென். அதுக்கு நம்ம சாமுவேலா என்ன செய்யணும்? இருக்கணும், பணிவிடை செய்கிறவனா இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அவனுக்கு என்ன பைபிளில் 2 வேலை இருக்குது. ஒன்று, அவன் திறந்து வைக்கணும். தேவனுடைய ஆலயத்தெல்லாம் கூட்டினான், பெருக்கினான், ஆலயத்தை சுத்தம், சின்ன வயசுலேயே ஆலயத்தை சுத்தம் செய்தான். அல்லேலூயா. சின்ன வயசுலேயே விளக்கை ஏற்றுவதும் ஆலயத்துக்குரிய வேலைகளை செய்வதும், ஏலி சொல்றதெல்லாம் கேட்பான். ஒருவேளை அவன் கண்ணு இருள் அடைஞ்சதுனால அந்த விளக்கை வச்சு நியாயப்பிரமாணத்தை படித்து ஏலிக்கு காண்பிப்பான். ஹல்லேலூயா. அவன் எங்க படிச்சா என்னென்னலாம் நமக்கு தெரியல, ஆனா படிச்சான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஹீப்ருவை படிச்சு அங்க நியாயப்பிரமாணத்தை நல்லா கற்றுக்கிட்டு, ஏலிக்கும் அவர் வேற இருண்டு இருந்ததுனால காது அதிகமாக கேட்காதனால சொல்லி கொடுத்தான் பாருங்க. அதனால தான் கர்த்தர் அவனை எல்லாருக்கும் முன்பதாக பிரியமாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. பைபிளில் சாமுவேல் 2:26 வாசிக்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஏசப்பாவை போல அவரும் அப்படிதான் இருந்தார். தேவனுடைய ஆலயத்தில் போய்
வசனத்தை அவங்க வேத பாதகனோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது அப்படித்தான் அந்த இடத்துல அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு தேவ கிருபையிலும் அறிவிலும் ஞானத்திலும் மனுஷருடைய தயவிலும் அவர் பெருகினார், அவர் வளர்ந்தார் என்று பைபிளில் வாசிக்கிறோம். பைபிளில் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து அவர் பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவன், தேவனுடைய பிரகாரங்களிலே அவன் செழித்திருந்தான். இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படிதாங்க இருந்தார். ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பயன்படுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இஸ்ரவேல் தேசத்துக்கெல்லாம், இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அவர் 3 ஊழியம் செய்தார். நியாயாதிபதியாய் இருந்தார், தீர்க்கதரிசியாய் இருந்தார், ஆசாரிய ஊழியத்தையும் அவர் செய்தார். 3 பொருட்கள். ஆண்டவர் உண்மையுள்ளவனுக்கு கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தரட்டா. பார்த்தீங்கன்னா 3 விதமான ஆசீர்வாதத்தை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த 3 விதத்திலும் இந்த சாமுவேல் இன்னொரு விஷயம் இருந்தது. அவனுக்குள்ள விசேஷித்த நசரேய விரதமும் அவனுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப 4 காரியம். ஒன்று என்னது? நசரேய விரதம். 2வது ஆசாரிய ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம். 4வது நியாயாதிபதியாக இருந்தார். பார், தான் முதல் பெரிய சபா மட்டும் அவர் பெருகி இருந்தார். பைபிளை வாசிக்கிறோம். அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிக்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பாருங்க, ஆலையில சொல்லுங்க பார்க்க. சாமுவேல் வளர்ந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழ போக விடவில்லை. ஒரு வார்த்தை, அவர் பேசின ஒரு வார்த்தை கூட தரையில என்ன செய்யல, போக விடவில்லை. அவன் தரையில விடவில்லை. ஆமென், அல்லேலூயா. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கிற்று. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தறினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். முதல் வசனத்திலே நாம் வாசித்தோம். என்னன்னா, சாமுவேல் என்றும் பிள்ளையாண்டான். ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரதயச்சனமான தரிசனம் இல்லை. ஃபர்ஸ்ட் வசனத்தை சொல்லுது. கடைசி வசனத்தில் என்ன சொல்லுது? பின்னும் கர்த்தர் சீலோவிலே அவனுக்கு தரிசனம், விஷன் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்து கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். முதல் வசனத்தில் அது 2 இல்லாமல் இருந்தது. கடைசி வசனத்தில் அது 2ஐயும் சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா ஆண்டவர் ஒரு உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேசம் களை கட்ட ஆரம்பிக்கிறது. அவர் 2 ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒன்று சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்றார், இன்னொன்று தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். அவர் சவுல் ராஜா தப்பு செய்யும் போதெல்லாம் போய் 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 என்ன செய்தார்? பாவத்தை கண்டித்து உணர்த்தினார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவர் வல்லமையாக இருந்து அவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேசமெல்லாம் செழிக்க ஆரம்பிச்சது. இருந்தாங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு வேதத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லாமல் இருந்தது. தீர்க்க தரிசனங்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன காரியத்தையெல்லாம் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்கிற சொல்லி கொடுக்கிறதற்கு நல்ல ஒரு ஆசாரியனை கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. ஆமை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம யார் குடும்பத்தை போல இருக்கணும்? எல்கானா குடும்பத்தை போல நம்ம இருக்கணும். யாருடைய குடும்பத்தை போல இருக்கக்கூடாது? ஏலியினுடைய பிள்ளைகளை போல கூட இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சுது? கை தூக்குங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதுதான் உண்மையான சத்தியம். இப்படி தான் நம்ம சத்தியம் பேசணும். ஏதோ ஆசீர்வதிப்பார் அன்பு கூறுவார்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்படி இவைகளெல்லாம் நமக்கு போதனைகளாக இருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு திஷ்டாந்தரமாக அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. முடிவு காலத்திலே உள்ள நமக்கு இவைகளெல்லாம் எச்சரிப்பு உண்டாக்கும்படிக்காக நிற்கிற எவனும் விழாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இவைகளெல்லாம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எழுந்திருந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்திருந்து